அடுத்து இந்த பித்த நிவாரண சோறுனா குழந்தைகளுக்கு கொடுத்தா பிடிவாதம் பிடித்த குழந்தைகள் பிடிவாதத்தை குறைச்சிடும். சும்மா சாப்பிட்லாம், ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம், அல்லது டீ மாதிரியும் வச்சு குடிச்சிக்கலாம். சும்மாவே சாப்பிட்டுட்டு வரலாம். இதையே இது பார்த்தோன்னா எக்கச்சக்கமான நோய்கள் பொதுவாக இதை சாப்பிட்டுட்டு இருந்தாலே மனம் சார்ந்த பிரச்சனைகளும் எரிச்சல், பித்தம், வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் இது மாதிரி பிரச்சனைகளும் ரெண்டுமே குறைஞ்சிடும். எவ்வளோ நல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இது ஒரு 15 நாள் சாப்பிட்டனாவே கொஞ்சம் சரியாயிடும். ஆனாலும் இந்த பித்த நிவாரண சோறத்தை ஒரு கற்பம் மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது உடம்புல நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயரகுண ஐயா இருக்கார். பித்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடலில் எதுவாக இருந்தாலும் சரிங்க. பித்தத்தினால புத்தி பேதலிச்சு போச்சு அப்படின்னாலும் சரி, இதுக்கான தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்குது. அது என்ன மருந்து, எப்படி சாப்பிடணுன்ற அனைத்து தகவலோட இந்த காணொலிகளை போகலாமாங்க. நிறைய பேருக்கு அடிக்கடி பித்தம் வந்துட்டே இருக்குது. வாந்தி எடுத்தால் கசப்பாக வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. பித்தம் அதிகமாகிறதுக்கான காரணம் நிறைய டீ காஃபி குடிக்கிறது. சரி, ஓகே, இது மட்டும் காரணம் இல்லைங்க. இன்னும் நிறைய உணவு முறைகள் இருக்குது, புளிப்பான உணவுகள். அதுவும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது இந்த புளி, அதாவது நார்மல் புளியில் செய்கிற உணவுகள் நிறைய சாப்பிட்டாலும் பித்தம் ஏறும். சரிங்களா? புளி வேறு, புளிப்பு வேறு. நான் புளியை சொல்லிட்டுருக்கேன். சரி, இது மாதிரி சாப்பிட்டாக்க பித்தங்கள் அதிகமாகுது. அதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? பித்தம் அதிகமானாக்க மைண்டு சரியாக வேலை செய்ய மாட்டுது. மைண்டு அப்படியே ஜாம் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன வேலை செய்கிறேன், என்ன பண்ணுறேனே புரிய மாட்டுது. உடல் உஷ்ணமாயிடுது, உடம்பெல்லாம் எரிச்சல் ஆகுது, நமைச்சல் ஆகுது அப்படின்னு எண்ணற்ற காரணங்கள் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது? வாங்க ஐயாவை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, பித்தத்துக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குங்க ஐயா? ஏன் பித்தம் வருது? பித்தம் வந்தால் என்ன ஆகும்? சரி, ஏவிஎம் மருத்துவ மையத்தின் ஏவிஎம் ஹெர்பல்ஸோட சார்பில் நாங்கள் இந்த மருத்துவத்தை பற்றி சொல்கிறோம். எங்கள் கம்பெனியில் தயாராகக்கூடிய மருந்து எங்கள் கிளினிக்கல் டாக்டர்களும் இது கொடுத்துட்ருக்காங்க. பித்தத்துக்கு இந்த ரெண்டே விஷயந்தான். ஏன்னா பித்தம் உருவாகிறதுக்கு காரணம் தூக்கம் கெடுறது, அகால உணவுகள்னு சொல்லக்கூடிய நேரம் தவறி சாப்பிட்றது, அப்புறம் வேர்க்கடலை, இந்த மாதிரி பித்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சில பேர்த்துக்கு ஜீரணமாகாதது. அதனால் ஜீரணமாகாட்டி பித்தமாக மாறிடும். பித்த சம்பந்தமான உணவுகள் சாப்பிட்றது, உடம்பு சூடாகும்படியான நடவடிக்கைகள் இதெல்லாம் பண்ணும் பொழுது பித்த நீர் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. கடின உணவுகளை நிறையா சாப்பிடும்போதும் பித்த நீர் அதிகமாக சுரக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. இயல்பாகவே சில மனக்கோளாறுகளாலையும் பித்த நீர் அதிகமாக உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. இது என்ன பண்ணுதுன்னா தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இந்த மெயினான சிம்டம்ஸ் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வயிறு எரியும், கைகால் எரியும், எங்கேயாவது எரிச்சல் வரும். எரிச்சல் அப்படின்னாலே இது பித்தந்தான். அப்புறம் கொப்பளங்கள் வருதுனாலும் பித்தந்தான், நீர் வடியுதுனாலும் பித்தந்தான். இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நாம் என்ன தான் இந்த நீர் வடியக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த ஸ்கின்னுக்கான மருந்து கொடுத்தாலும் பித்த தோஷத்தை சமன்படுத்தாமல் அது சரியாகாது. அதனால் பித்த தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தை சமன்படுத்துறதுக்கு பித்த நிவாரண சூரணம்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அது சித்தர்கள் சொன்ன முறைப்படி நூல்களில் உள்ளது தான். இந்த சூரணத்தை காலை 6 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் 1 ஸ்பூன் பொடியை ஒரு 1.25 டம்ளர் தண்ணியில் போட்டு 1 டம்ளராக சுருக்கி வற்ற வச்சு வடிச்சுக்கணும். வடிச்சிட்டு இந்த இஞ்சி எலுமிச்சை தேன் கலந்த ஜம்பீர மணப்பாகுன்னு பேர், அதாவது இஞ்சி எலுமிச்சை பானம்னு சொல்லலாம். இதை 1 ஸ்பூன் அதில் கலந்து குடிக்கும் பொழுது முழுமையாக பித்த தோஷம் தணிஞ்சிடும். அப்போவே பித்தம் குறைஞ்சிடும். காலையிலே பித்தம் குறைஞ்சிடணும். நாள் பூரா பித்தத்தினால் வரக்கூடிய சிரமங்கள் யாருமே ஒருத்தரும் இருக்காது. இந்த பித்த நிவாரண சூரணம் தனியாக உணவுக்கு பிறகு சாப்பிட்டாச்சுன்னா பித்தம் குறையும், வயிறு எரிச்சலும் தனியும், அல்சர் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், அமிலத்தன்மை குறைச்சிடும். இது உணவுக்கு பின் சாப்பிட்டா. இது தனியாக சாப்பிட்டா. இது தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இருக்கும் பொழுது இந்த ஜம்பீரமணப்பாக நம்ம கலக்கிறோம். அடுத்து இந்த பித்த நிவாரண சோறுனா குழந்தைகளுக்கு கொடுத்தா பிடிவாதம் பிடித்த குழந்தைகள் பிடிவாதத்தை குறைச்சிடும். சும்மா சாப்பிட்லாம், ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம், அல்லது டீ மாதிரியும் வச்சு குடிச்சிக்கலாம். சும்மாவே சாப்பிட்டுட்டு வரலாம். இதையே நினைவாற்றல் அதிகமாகும், பிடிவாதம் குறையும், மன நோய்கள் நிறைய நல்லாகும், டென்ஷன் குறையும். டென்ஷன் இருக்கிறவங்களையும் இதை தினம் 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 1 ஸ்பூன் வாயில் போட்டுருந்தோம்னா டென்ஷன் குறைஞ்சிரும். இன்னும் இது பார்த்தோன்னா எக்கச்சக்கமான நோய்கள் பொதுவாக இதை சாப்பிட்டுட்டு இருந்தாலே மனம் சார்ந்த பிரச்சனைகளும்
எரிச்சல், பித்தம், வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகளும் ரெண்டுமே குறைஞ்சிரும். அது சொன்ன லிஸ்ட்டு நீளும். நிறைய நோய்கள் பிரச்சனைகள் இருக்குது மனுஷனுக்கு. ஸ்டாண்டர்டாக நிம்மதியாக மன அமைதியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே இந்த பித்த நிவாரண சூரத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். வேறு எரிச்சல் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வயிற்றுலையும் வராது, நெஞ்சிலையும் வராது, கால்லையும் வராது, கையிலையும் வராது. அந்த மாதிரி எல்லா பித்த தோஷங்களையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு பெரும் மருந்து இது மிக சிம்பிளான எளிய விலையில் கிடைக்கக்கூடியது. இதை சாப்பிட்டுக்கலாம். அதில் தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜம்பீரமான பாகு ஊற்றி டீ மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம். இப்போ காலையில் மட்டும் இதை சாப்பிடணும் ஐயா? இல்லை, காலை மாலை 5 மணிக்கு ஒரு தடவை, காலை 6 மணிக்கு 2 தடவை சாப்பிட்டா தான் சீக்கிரமாக பலன் கிடைக்கும். எவ்வளோ நல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இது ஒரு 15 நாள் சாப்பிட்டனாவே கொஞ்சம் சரியாயிரும். ஆனாலும் இந்த பித்த நிவாரண சூரத்தை ஒரு கற்பம் மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம் சாப்பிட்டுட்டே இருக்கிறது உடம்புல நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுத்துரும். மனப்பிரச்சனையும் உடல் பிரச்சனையும் வராமையே தடுத்துரும். சும்மா சாப்பிடலாம், வாயில் போட்டு நல்லா இனிப்பாக தான் இருக்கும். நான் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்றேன் ஐயா. இது நம்மளுடைய டைனிங் டேபிள் எப்பவுமே இருக்கும் ஐயா. சரி, சாப்பிட்ட உடனே அந்த சோம்பு போடுவோம் இல்லையா, அது மாதிரி இதை எடுத்து வாயில போட்டு போயிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். அதனால போடலாம். என்ன நேயர்களே, பல வருஷமாக பித்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பித்தத்தினால் ஏற்பட்ட நோய்கள் வரக்கூடாதுனாலையும், நோய்கள் வந்துச்சுனாலும் இந்த மருந்துகள் அற்புதமாக வேலை செய்யும். அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.